ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து நிலக்கடலை சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை மட்டும் ஃபேனில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ மீடியம் சைஸில் 2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் நிலக்கடலை சட்னிக்கு. இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிறோம். நிலக்கடலை சட்னிக்கு 2 தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ்னால ஒரு பச்சை மிளகாய் போதும். இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த வெங்காயத்தை ஆட் இது வந்து கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு நம்ம பேனில் வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அந்த நிலக்கடலையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை ஊற்ற போகிறோம். கோதுமை தோசை எதுக்குன்னா கடலை சட்னியோட வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் பேச்சுலர்ஸ்லாம் மேக்ஸிமம் கோதுமை தோசை கடலை சட்னி அருமையாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வறுத்தெடுத்ததை வந்து இப்போ வந்து ஒன்று சேர்த்து ஆற வச்சு இப்போ அரைச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான நிலக்கடலை சட்னி ரெடி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான பேச்சுலர் சமையல்ஸ் ரெடி. இப்போ நம்ம அரைச்ச நிலக்கடலை சட்னி, கோதுமை தோசை எல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையாக சாப்பிடுங்க ஃபேமிலியோடு சேர்ந்து.